ஒன்று ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13வது வசனம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். இந்த மே மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். இது எப்போனா, சாலமோன் ராஜாவான போது போக்குவரத்து அறியாத சிறு பையன் நான் அப்படிங்கிற நிலையில் இருந்து சொப்பனத்தில் தேவன் சாலமோனிடத்தில் உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்டபோது அவர் ஞானம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ தான் தேவன் அதில் பிரியப்பட்டு, நீ பெருசாக படை வீரர்களை கேட்கல, திறமையை கேட்கல, பணத்தை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, ஆனால் நீ ஞானத்தை கேட்டாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு, அதை கொடுத்துட்டேன், இப்போ நீ கேளாததையும் உனக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கொடுத்துருக்குறேன் அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்டு ப்ராமிஸை சொல்கிறார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த வார்த்தைகளின்படி தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஐ ஹவ் ஆல்சோ கிவன் யூ போத் ரிச்சஸ் அண்ட் ஹானர். உனக்கு நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் என்ன செஞ்சேன், தந்தேன், தருவேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை ஐஸ்வர்யத்தினால நிரப்புனார் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிச்சஸ். அது நம்மளால் அளவிட முடியாத ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பூர்ணர். எல்லாரும் சொல்லுங்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அதனால தான் பாட்டு பாடும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், அல்ல அல்ல என்ன செய்யாது, குறையாது. ஆமாம், கஜானா என்ன செய்யாது, அவர்கிட்ட காலியாகாது. அத்தனை ஐஸ்வர்யம் நிறைந்த ஐஸ்வர்ய சம்பூர்ணர். 1 ராஜாக்கள் 10:23 இது சாலமோனுடைய வாழ்க்கையில் நிறைவேறியதாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். ஐஸ்வர்யத்தில் ராஜாவாகிய சாலமோன் எப்படி இருந்தார்? சிறந்தவராக இருந்தார். ஸோ ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, சர்பாஸ்ட் ஆல் த கிங்ஸ் ஆஃப் த எர்த். எல்லா ராஜாக்களையும் என்ன செஞ்சிட்டார், இதில் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டார். அத்தனை பெரிய ஐஸ்வர்யவானாக சாலமோனை தேவன் ஆசீர்வதித்தார். சொன்னபடியே செய்தார். உனக்கு ஐஸ்வர்யம் தருவேன்னு சொன்னார், அதே போல் ஐஸ்வர்யவானாய் சாலமோனை தேவன் மாற்றினார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையின்படி நம்மையும் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் ஐஸ்வர்யவான்களாகவே பார்க்கிறது. ஆமேனா? கர்த்தருடைய கண்கள் நம்மளை எப்படி பார்க்குது? ஐஸ்வர்யவான்களாகவே பார்க்கிறது. நம்ம தான் நிறைய நேரம் வேறு மாதிரி வேஷம் போட்டுடுறோம். ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறதில்ல, அப்படி பார்க்குறதும் இல்லை. நம்மளை தேவன் ஐஸ்வர்யவான்களாகவே பார்க்கிறார். காரணம், அவர் நம்மளை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ அப்படி நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த மேன்மையுடையவராக அவர் இருக்கிறார். 2வது பாருங்கள், 1 நாளாகமம் 29:25 நம்ம வாசிக்கும்போது, இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். ராஜரீக மகத்துவத்தை சாலமோனுக்கு தேவன் கட்டளையிட்டார். ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தருவேன்னு சொன்னவர் ஒரு ஒரு பெரிய ஹானர் என்ன செய்கிறாரு, சாலமோனுக்கு கொடுக்கிறார். கிரேட் ஹானர், ராஜரீக மகத்துவத்தை சாலமோனுக்கு கொடுத்து சாலமோன தேவன் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ சாலமோனுக்கு சொன்னதை சாலமோன் வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றி கொடுத்தார், நிறைவேற்றினார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கி அதே வார்த்தையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் அதை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மையும் ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் நிறைத்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மிக வேகமாக டு பிகம் ரிச் அண்ட் ஹானர்ட் இன் காட்ஸ் வே, தேவனுடைய வழியில் நாம் ஐஸ்வர்யவான்களாகவும் கனம் பொருந்தியவர்களாகவும்
வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஒன்று, சீக் காட் ஃபர்ஸ்ட். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஐஸ்வர்யம், மகிமை இதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். எப்போது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது. சீக் காட் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு பல லட்சம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வான்னு சொன்னால் கூட ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன், ஆலயத்துக்கு தான் போவேன்னு சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நிரந்தரமாயிடும். ஏன்னா கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை தேடி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தேவன் கூட என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் முதலாளிக்கிட்ட நீங்கள் போய் தைரியமாக சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போவேன், ஆராதிப்பேன், ஆராதனையை முடிச்சுட்டு வேணா என்ன செய்கிறேன், வரேன். ஆனால் முதல்ல யார் தான்? கர்த்தர் தான், ஆராதனை தான். அல்லேலூயா. நான் தேவனை தான் முதலாவது தேடுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த முதலாளி வேலை பார்க்குற எல்லாரோட உங்களுக்கு ஒரு 1000 ரூபா அதிகமாக இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுப்பார். அல்லேலூயா. எப்படி நடக்கும்? கர்த்தர் நடப்பிப்பார். அல்லேலூயா. ஸோ அப்போ சீக் காட் ஃபர்ஸ்ட். எல்லாவற்றிலும் முதலாவது தேவனை என்ன செய்யுங்க? தேடுங்க. உங்களுக்கு ஒரு உதவி தேவையா? முதலாவது யாரை தான் தேடணும்? தேவனை தேடணும். உதவி தேவைன்னதும் யாருக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் நம்பரை தேடக்கூடாது, யார்கிட்ட உதவி கேட்கலான்னு அப்படி தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. முதலாவது முழங்கால் போட்டுருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள், எனக்கு இப்படி ஒன்று இருக்காண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி பாருங்கள், கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சீக் காட் ஃபர்ஸ்ட். முதலாவது தேவனை தேடுங்கள். ஆமாம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் முதல்ல கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறபடி எல்லாம் ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் உங்களுக்கு தேவையான சுகம் பலன் எல்லாமே என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ஆஸ்க் வாட் இஸ் ரைட் இன் த சைட் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையில் எது சரியானதோ அதை என்ன செய்யுங்க? கேளுங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நிறைய நேரங்களில் கேட்குறத தப்பாக கேட்கறதுனால கிடைக்க மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? சரியானது என்ன செய்யணும்? கேட்கணும். வீட்டில் பைக்கு நிறுத்துறதுக்கே இடம் இருக்காது, ஆனால் என்ன கேட்டுக்கிட்டு இருப்பார் தெரியுமா? ஃப்ளைட்டு. என்ன வேணுமா? ஃப்ளைட்டு வேணும். ஃப்ளைட்டுக்கு முதல்ல ஒரு ஏரோட்ராம் வேணும். அந்த ஏரோட்ராமில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பல ப்ரொசீஜர் என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் இவருடைய கேட்குற தன்மை ஜெபம்லாம் என்னவா இருக்குது? ஆண்டவரே ஃப்ளைட்டு கொடுங்க. இப்போ அவர் நியாயமாக கேட்க வேண்டியது என்னது தான்? ஒரு பைக்கு கிடைச்சா போதும். ஆண்டவரே ஒரு பைக் என்ன செய்யுங்க? கொடுங்க. தட்ஸ் ரைட். அது சரியானது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்னென்னா, அவங்க தேவையில்லாததை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய பார்வையில் எது சரின்னு படுதோ அதை கேட்காம, இவங்க பார்வையில் எதெல்லாம் இவங்களுக்கு சரின்னு படுதோ, எதெல்லாம் இவங்களுக்கு ஆசையாக இருக்கிறதோ அவைகளையே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய ஆசை அல்ல, நம்முடைய தேவை தான் வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு என்ன தேவையோ அது கிடைத்தால் போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ கர்த்தருடைய பார்வையில் சரியானதை கேட்டு பாருங்கள், அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூணாவது பாருங்கள், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். பி ஃபெய்த்ஃபுல் இன் லிட்டில். லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலே
உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரா, அதில் எப்படி இருங்க? உண்மையுள்ளவர்களாய் இருங்க. அப்படி நீங்கள் அதில் உண்மையுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை அநேகத்தில் தேவன் என்ன செய்வார்? அதிபதியாக வச்சுருவார், உங்களை ஆசீர்வாதமாக வச்சுருவார். கொஞ்சத்தில் உண்மை இல்லாதபடிக்கு இன்னும் நிறைய வேணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது முடியாத காரியம். அப்போ அது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து நம்ம செயல்பட்டு அப்புறம் அதில் நான் எவ்வளோ உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறேங்கிறத நம்ம வெளிப்படுத்துவோம். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நான்காவது, வாக் இன் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலில் நடந்து கொள்ளுங்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 1-2 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ நான் சொல்றதெல்லாம் கேட்டு அதை செய்யறதுக்கு நீ கவனமுள்ள ஆளாக இருந்த அப்படின்னா, நீ செவி கொடுத்தனா உன்னை நான் என்ன செய்வேன்? பூமியில் இருக்கிறதான எல்லாரோட உன்னை நான் எப்படி செய்வேன்? ஆசீர்வாதமாக மேன்மையாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்போ தேவன் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுப்பதற்கு முன்பதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அவர் சொல்கிறதை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற சகோதரனா சகோதரியா நம்ம இருப்போமானால் அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் மேன்மையை வச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறார். இதில் ஆபிரகாம் நமக்கு உதாரணமாக இருக்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் தேவ சத்தத்திற்கு. ஆபிரகாமுக்கு எதிர்த்து தேவனிடத்தில் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாலே கீழ்ப்படிதலில் கேள்வி வந்துடும். இப்போ சொல்கிற தேவன் சொன்ன காரியத்தை எதிர்த்து திருப்பி கேள்வி கேட்டுட்டா அது கீழ்ப்படிதலுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் என்ன செஞ்சிடும்? ஏற்படுத்திடும். அதனால் ஆபிரகாம் எதுவுமே கேட்கல. ஆண்டவர் சொன்ன உடனே என்ன செய்கிறாரு? கீழ்ப்படுகிறார். நீ இந்த தேசத்துக்கு போ அப்படின்னா போயிடுறாரு. உன் பிள்ளைய கொடுன்னதும் கொடுத்துட்றாரு. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார் பாருங்க. ஆபிரகாம் அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். வேதம் சொல்லுது, ஆபிரகாம் அங்கே இருந்ததான எல்லாரை விட பெரிய அளவில் ஐஸ்வர்யவானா இருக்கிற அளவுக்கு தேவன் என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். விசுவாசிகளுக்கு தகப்பனாக தேவன் உயர்த்தினார். மகிமை கிடைத்தது, ஐஸ்வர்யம் கிடைத்தது. காரணம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த போல. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளை அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஐந்தாவதாக, பி ஹம்பிள், தாழ்மைப்பட்டவர்களாயிருங்கள். வாசிக்கலாம் ஒரு வசனம், நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மை இருந்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்க. அல்லேலூயா. தாழ்மை இருந்தால் கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு. அல்லேலூயா. ஆமாம். அதாவது ஹியூமிலிட்டி அட்ராக்ட்ஸ் காட்ஸ் கிரேஸ். இந்த தாழ்மைங்கிற ஒரு செயல்பாடு இருக்கு பாருங்க, இது அந்த தேவனுடைய கிருபையை அடி பற்றி இழுக்கிறது. தேவனுடைய கிருபையை பிடித்து இழுத்து நம்ம மேலே ஊற்றுகிறது. ஸோ தாழ்மையாக இருந்து பாருங்க, தேவ கிருபை அதிகமாக கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். நீங்கள் தாழ்மையாக இருக்க இருக்க தேவன் உங்களை அதிகமான கிருபையினால் நிறைத்து கொண்டே இருப்பார். ஆமென். நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வருகிறதான நாட்களில் ஏன்னா பார்க்குற நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாடி சொல்கிறதையும் கேட்டுக்கிறேன், பின்னாடி சொல்கிறதையும் கேட்டுக்கிறேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் பேரை சொல்லுவாங்க, பிள்ளை ரொம்ப தாழ்மையான பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப தாழ்மையானவன்,
எதை பற்றியும் அவன் இது பண்ணிக்கவே மாட்டான். இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு பாஸ்டருடைய வாயிலிருந்து சொல்கிறத நான் கேட்டது என்ன தெரியுமா? இத்தனை கிருபைகளை தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே தாழ்மையாக வளர்ந்த பிள்ளை, அதனால தேவன் இப்படி ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பாஸ்டருடைய வாயில் இருந்து இந்த வார்த்தை வந்து கேட்டபோது தான் தாழ்மைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கிருபையை தேவன் வச்சிருக்கிறாங்கிறதே புரிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்போ தாழ்மைப்படுங்கள் தேவனுக்கு முன்பதாக, கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யத்தினால் மகிமையினால் நிறைத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருபோதும் பெருமை நமக்கு என்ன செய்யவே கூடாது. ஆமாம், பெருமைக்கு தேவன் என்ன செய்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் பெருமை உள்ள ஆட்களாக என்ன செஞ்சாலும் அது உருப்படாது. ஆமாம். அடுத்து பாருங்க, கடைசியாக பி ஜெனரஸ், தாராளமுடையவர்களாயிருங்கள். தாராளமாக இருக்கணும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 25வது வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். God blesses those who become channels, not reservoirs. Giving is not losing, it is sowing. கொடுப்பது விதைக்கிறதுக்கு சமம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் தாராளமாக இருக்கிறவர்களை தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாராள குணமுள்ளவர்களாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யமோ நன்மையும் கிடைக்க பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.